பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்கள் 12 வருட வனவாசத்தை முடித்து 1 வருட அஞ்ஞானவாசம் மறைந்து வாழுவது, அது செல்வதற்கு முன்னாடி தங்களுடைய ஆயுதங்களை அங்கே இருக்கக்கூடிய சமி விருட்சம் அதற்கு மேல் வைத்து அதை காக்கும்படி துர்கா ஸ்தோத்திரம், துர்க்கையை நினைத்து ஸ்தோத்திரம் செய்கிறான் தர்மராஜன். ஸ்தோத்திரம் என்றால் புகழ் பாடுவது அப்படின்னு அர்த்தம். அருகில் துர்க்கை அவதாரம் அப்படின்னா யசோதை, பகவான் கிருஷ்ணனின் தங்கையாக துர்க்கை அவதரித்தால் அந்த பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அதை கொல்ல வரும் பொழுது கம்சனின் கையிலிருந்து பறந்து அற்புதமான ஒரு துர்க்கை காட்சி அளித்து, உன்னை கொல்லக்கூடியவன் வேறு இடத்தில் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவை மறைந்தாள் அவள். அதிலிருந்து கம்சனுக்கு தூக்கமே இல்லை. அப்போ துர்க்கை அருகில் நடத்திய அவதாரம், அதனை மனதில் நினைத்து கொண்டு அந்த துர்க்கையை பலவாறு ஸ்தோத்திரம் செய்கின்ற அந்த கட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். அவள் சூரியனுடைய பிரபையை கொண்டவள். அது மட்டுமல்ல, அவளுடைய முகம் எப்படின்னா சந்திரனின் காந்தி போல, மனதில் பலவிதமான சஞ்சலங்களையும் கவலைகளையும் உடையவன் அந்த துர்க்கையின் முன் நிற்கும் பொழுது அவளுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காந்தி அப்படின்னா மனதிற்கு ஹிதமாக இருக்கும், சந்திரனை போல காந்தி உள்ள முகம் கொண்டவள். அது மட்டுமல்ல, அதி சுந்தரி அப்படிங்கிறாங்க. சாமான்யமா பக்தி ஒன்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவள் எதிர்பார்க்கிறாள் பக்தர்களிடம். சாமானியவர்களிடம் அவள் என்றுமே அகப்படுவதில்லை, சிக்குவதில்லை, அனுகிரகம் செய்வதில்லை. ஏன்னா எவ்வளவோ தவறுகள் செய்துவிட்டு முன்னாடி நின்று அதற்காக பிராயச்சித்தமாக நின்னால் பரவாயில்லை. ஆனால் துஷ்டர்களை என்றுமே அவள் மன்னிப்பதில்லை. தெரிந்து செய்யும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ அவள் எப்படின்னா பலவிதமான நிலைகளில் இருக்கிறார். இந்த புஜங்கள் அப்படின்னு சொல்லும்போது 4 புஜம், 6, 8, 12 இந்த மாதிரி விதவிதமாக ஒரு பெயர்களில் நாலாவிதமான புஜங்களை உடையவளாக இருக்கிறாள் அந்த துர்கா. அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைந்த மனதோடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா எந்த ஒரு பக்தர் வந்தாலும் அவரை கருணையோடு பார்த்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஹிருதயத்தை கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் ஸ்தோத்திரம் செய்கிறான். கை நிறைய வளையல்களை போட்டிருக்கிறாள் துர்காதேவி. அது மட்டுமல்ல, அது எப்படி அப்படின்னா மயில் கலர் அப்படின்னு சொல்றாங்க. மயில் கலர் உடைய வளையல்களை போட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாருங்க, கதை, கட்கம் அப்படின்னா கோடலி, சக்கர, இந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்களை தன் கையில் வைத்திருப்பவள் துர்கா. சரி, அந்த கண்கள் எப்படி அப்படின்னா தாமரை கண்கள். எப்பவுமே அந்த தாமரை விரிந்து மலர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விரிந்து மலர்ந்து எப்பவுமே பக்தர்களுக்காக கண் திறந்தபடி காத்திருக்கக்கூடிய அற்புதமான கண்கள், கருணை மிகுந்த கண்கள், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல அது மட்டும் அல்ல, சாமானிய மனிதர்கள் மட்டும்தான் இவர்களை பூஜிக்கிறார்களா அப்படின்னா இல்லை, சகல தேவதைகளால் பூஜிக்கப்படுபவளாக இருக்கிறாள் இந்த துர்கா அப்படின்னு சொல்றது. அது மட்டுமல்ல, நாராயணனுடைய சரி கவச்சம், அவளை காப்பவள் நாராயண், துர்க்கையை காத்து கொண்டு இருப்பவன் நாராயண். துர்க்கைக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்தது அப்படின்னா பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய சக்தி, அனுகிரகம். அப்போ
இவளை வேண்டினால் எந்த விதமான இந்த பயம், பாதுகாப்பு, அனுக்கிரகம், எப்பேற்பட்ட வரனையும் கொடுக்கும் சக்தி பகவான் இவளுக்கு கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனதார பிரார்த்தனை செய்கிறான் தர்மராஜன். இந்த ஒரு வருட காலம் அஞ்ஞான வாசத்தில் எங்களை யாரும் என்ன சொல்லுது தெரிந்து கொள்ள முடியாதபடி நீனே அருள் பாலிக்க வேண்டும். அதுபோல இந்த ஆயுதம் யார் கண்ணிலும் படாதபடி பாதுகாக்க வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி மனமுருக தர்மராஜன் வேண்டிக் கொண்டு இருக்கும் போது அப்பா 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 பிரத்யக்ஷமாக துர்க்கை என்ன சொல்லுது, அந்த இடத்துல ஆவிர்பவித்தாள். ஒரு பக்தன் நிஜமான ஒரு ஸ்தோத்திரத்தை பக்தியோடு அவன் சொல்லும் பொழுது அந்த தேவதைகள் பிரத்யக்ஷமாவார்கள். பல யாகங்கள்லாம் செய்கிறோம், கணபதி ஹோமம் அப்படிலாம் பல விஷயம் செய்கிறோம். உண்மையான பக்தியோடு அந்த வேதங்களை என்னென்ன ஸ்வரங்களில் நாம் எவ்வளவு பக்தியோடு செய்ய வேண்டும், அந்த சிரத்தையோடு செய்ய வேண்டும் என்பதனை அதன்படி நீங்கள் செய்தீர்களேனால் நிச்சயமாக அந்த தேவத்தை அந்த அக்னியில் நிச்சயமாக காட்சி தருவார். இதில் சந்தேகம் இல்லை. இப்போ பானா தர்மராஜன் கண் முன்னாடி சாக்ஷாத் துர்க்கை அம்மையை வந்து அந்த பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக அளித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அவள் தர்மராஜனிடம் பேசுகின்றாள். என்னன்னு, இந்த ஒரு வருடம் யார் கண்ணுக்கும் நீங்கள் தான் பாண்டவர் அப்படின்னு நிச்சயமாக தெரிய மாட்டீர்கள், இது அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுகிரகம்னு அவ சொல்றானா அது பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமஸ்த தேவதைகளினுடைய அனுகிரகத்தையும் அடைந்தான் தர்மராஜன். பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை எப்பொழுது ஒருவன் பெறுகிறானோ அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளாலும் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது யமன், ருத்ரதேவர், இந்திரன், குபேரன், இந்த மாதிரி திக் தேவதைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பரிவார தேவதைகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பாண்டவர்கள் பெற்றனர். சரி, இது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 பேரும் சரி தங்களுடைய வேஷத்தை தரிக்க வேண்டுமே, என்ன வேஷம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு மனதால என்ன சொல்லுது தீர்மானம் ஆயாச்சு. தர்மராஜன் பாருங்க சந்நியாசி வேஷத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே மனசுல நினைச்ச உடனே யக்ஷனுடைய அனுகிரகத்தால் கொஞ்சம் கூட எந்த சந்தேகமும் கொள்ளாதபடி அவர்களுடைய வேஷம் அவர்கள் மனதில் நினைத்தபடி ஆனது அப்படின்னு சொல்றான். சந்நியாசினா அந்த கையில கமண்டலம், அந்த தண்டம் பிடிச்சிட்டு, அந்த ஜடாமுடி, ஒரு சந்நியாசி தத்ரூபமாக எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி பாருங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த வஸ்திரம் கேசரி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்நியாசியினுடைய வஸ்திரம் பவித்ரம், இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமான சந்நியாசினா வேற யாரும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதபடி அந்த வேஷத்தை யக்ஷனுடைய அனுகிரகத்தினால் பெற்றனர். சரி, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்மராஜன் இப்போ என்ன செய்கிறான், இந்த வேஷத்தை தரித்து கொண்டு முதலாக விராட்டராஜன் நகரத்துக்குள் பிரவேசம் செய்கிறான். பாருங்க, கை கூப்பினான். அங்க விராட்டராஜனுக்கு இப்படி ஒரு சந்நியாசி தன்னுடைய தேசத்திற்குள் பிரவேசம் செய்திருக்கிறார் அப்படின்னு உடனே தன்னுடைய ஆசனத்திலிருந்து இறங்கி வந்து அந்த சந்நியாசியை பார்த்த உடனே, தர்மராஜனை பார்த்த உடனே கை கூப்பி, ஏன்னா அந்த முகத்தில் அவ்வளவு ஒரு காந்தி, அவ்வளவு ஒரு பிரகாசம் தெரிந்தது. யாருக்கு? விராட்டராஜனுக்கு. நீங்கள் எவ்வளவு அனுகிரகம் என்மேல் கொண்டிருந்தால் என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் விஜயம் செய்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார், உங்களுடைய குலம் என்ன, உன்னுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சத்தியமே என்னிடம் சொல்ல வேண்டும், அதாவது உண்மையே என்னிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விராட்டராஜன் வேண்ட
உங்களுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய ராஜ்யத்தையே தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று என் மனது உந்துகிறது. ஆனால் என்னதான் சந்நியாசி வேஷம் இருந்தாலும் உங்களை பார்த்தால் சத்திரியன் போலவே எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு விராட்டராஜன் சொன்னான். இப்போ இந்த நேரத்தில் உண்மையை சொல்லணும்னு அதுவும் தர்மராஜன் கிட்ட விராட்டராஜன் சொல்றான் அப்படின்னா இவன் என்னைக்குமே உண்மையை தவிர மாற்று வார்த்தையை பிரயோகித்ததில்லை. அதனால இப்போ அவன் சொல்ற ஒரு உபதேசம், அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனித்து பார்த்தோம்னா பாருங்க, இப்போ இந்த சந்நியாசி ஆனோம் அப்படின்னா என்னுடைய குருகளினுடைய உபதேசத்துக்கு தகுந்தபடி அந்த உபதேசத்தின்படி நான் சந்நியாசி ஆனேன் அப்படின்னு சொன்னான். உண்மை என்னன்னா தௌமியாச்சார் சொன்னார், அந்த சந்நியாசி வேஷத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் என்ன சொல்லுது தலை பாக வேண்டாம், அதாவது தலை குனிய வேண்டாம். ஏன்னா ஒரு ராஜனாக இருந்து கொண்டு மற்றவர் கீழ் வேலை செய்வது அப்படிங்கிறது இழுக்கு. அப்போ தௌமியாச்சார் என்கின்ற குரு சந்நியாசி ஆக சொன்னதனால் நான் இப்பொழுது சந்நியாசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லும்போது இவன் மனதில் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பிராமண விரதத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானே ஒழிய நான் பிராமணன் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. யார் வேண்டுமானாலும் ஒரு பிராமணர்கள் என்னென்ன விரதம் கடைபிடிக்கிறார்களோ அந்த விரதத்தில் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இதுல என்னன்னா யமதர்மனுடைய மகன் அப்படின்னு சொல்லணும்னு இந்த தேகம் சரி இந்த பஞ்ச பூதங்களினால் ஆனது, எனக்கு 5 தந்தைகள் உண்டு அப்படின்னா 5 தந்தைகள்னா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய முதல் 5 தந்தைகள் யாருன்னா நம்ம தேகமே இந்த பஞ்ச பூதங்களினால் ஆனது. நாம வெறுமனே என்னுடைய தந்தை இந்த இவர் பெயர் அவர் பெயர் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, ஆனா உண்மையான தந்தை யார் அப்படின்னா முதல் 5 தந்தைகள் யாருன்னா பஞ்சபூதங்களே. நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத விட்டன்னா நானும் தந்தையும் ஒருவனே அப்படின்னா என்னுடைய தந்தை மனிதன் அல்ல, சாக்ஷாத் யமதர்மராஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கடைசி வரையில என்னுடைய தந்தை யார், அந்த தந்தை என்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லலை. ஏன்னா பொய்யான என்ன இப்ப சொல்ற வார்த்தையெல்லாம் பஞ்சபூதங்களும் என்னுடைய தந்தைக்கு சமம், நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத விட்டா மற்றபடி தந்தையும் நானும் ஒருவனே இப்படி சொல்றானே ஒழிய, ஆனா என்னுடைய தந்தை இன்னார் அப்படின்னு தன்னுடைய வார்த்தை, ஏன்னா பாண்டு அப்படின்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி. அப்புறம் அடுத்து என்ன சொல்றான், இந்த பகடை ஆட்டத்தில் சரி எல்லா விஷயத்தையும் நான் இழந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இது என்னது அப்படின்னா பாருங்க, அந்த பகடை ஆட்டம்னா அந்த சகுனியினால, சகுனி அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் பக்ஷி என்கின்ற அர்த்தமும் உண்டு. அந்த ஆட்டத்தினால், பகடை ஆட்டத்தினால் நான் பலவிதமான என்னுடைய செல்வங்களை இழந்தேன், இது உண்மைதானே. ஆனா அடுத்து தர்மராஜனுடைய ராஜ்ய சபையிலே சரி அவனுக்கு மிகவும் பிடித்தவனாக இருந்தேன். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய தாசியர்களுடைய நலன் நான் தான் பார்த்து வந்தேன், அவர்களை காத்தது நான் தான். அது மட்டுமல்லாமல் அந்த சபையிலே இருக்கின்ற அத்தனை குதிரைகளை அதைக்கு எந்த காலத்தில் என்ன என்ன வேண்டும் என்பதை பார்த்து அதை வளர்க்கும் பொறுப்பு என்னுடையது. அந்த பார்த்தோம்னா ஒரு ராஜ்யனுடைய பொறுப்பு, ராஜனுடைய பொறுப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியா போய் சேருகிறதா அப்படின்னு தர்மராஜன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் தர்மராஜன் என்கின்ற பெயர் சொல்லாமல் அந்த அரசவையிலே தான் செய்த எல்லா வேளையும் அந்த அரசவையில் நான் இருந்து என்று சொன்னானே தவிர நானே தர்மராஜன் என்கின்ற வார்த்தையை மட்டும் பிரயோகிக்காமல் அவன் என்னென்ன வேலைகளை அந்த அரசவையில் செய்தான், தாசியரை பாதுகாத்தது,
குதிரைகளுக்கு வேளா வேலைக்கு அதுக்கு உண்டான உணவு மற்ற விஷயத்தை எல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நான் தர்மராஜனுக்கு சமமான வயதை உடையவன். பாருங்க, இவனே தர்மராஜன். ஆனால் இவனுடைய வயது என்ன அப்படின்னா இவ்வளவுன்னு சொல்கிற. தர்மராஜன் எவ்வளவு வயதோ அந்த வயதை ஒத்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இந்த மாதிரி உன்னுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வையாக்கிர பாத கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஷ்மர் இந்த மாதிரி அந்த பரம்பரையே வையாக்கிர பாதா அப்படிங்கிற ஒரு ரிஷிமுனிகள், அந்த ரிஷிமுனிகளுடைய கோத்திரத்தை சேர்ந்தவன். ஏன்னா நீ என்ன குலம்ங்கிறாங்க, என்ன கோத்திரம்ங்கிறாங்க, உன்னுடைய பேர் என்னங்கிறாங்க, உன்னுடைய என்ன சொல்லுது இதுவரையிலும் நீ உன்னை ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னா இதனால் அந்த ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் இல்லையா. அதனால் தன்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சில விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறான். இன்னும் மேலும் சொல்கிறான். அது என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.